மச்சி, அடுத்த லைவ்ல பேசலாம். ஓகே அண்ணா, ஓகே அண்ணா. கலக்கி நித்தி நிதானமா சேட் பண்ணாதான் ரெடியா இருக்கேன். நீ அதுக்குள்ள லைவ் முடிச்சிட்டு பசங்களை அலக்கி எஸ்கேப் குடிறியே லைவ்ல. ஓகே ஓகே, 1 hour இருக்குல்ல. யாராவது ஒரு கமெண்ட் பண்ணாங்கன்னா அந்த கமெண்ட் 1/2 மணி நேரம் பேசிக்கிட்டு இருக்கு அதை பத்தி. அதனாலதான் நீங்க எல்லா கமெண்ட்டையும் படிக்க மாட்டேங்கிறது. இல்ல, எல்லா கமெண்ட்டையும் படிச்சுட்டு தான் இருக்கேன். எந்த கமெண்ட்டையும் மிஸ் பண்ண மாட்டேன். ஒருத்த கமெண்ட்னா அதை படிச்சுட்டு அடுத்த கமெண்ட்டை படிக்க ஆரம்பிச்சிடு. அடுத்து அதுக்கு விளக்கம் சொல்லிட்டு இருக்காத உட்காந்து. அதனாலதான் லேட் ஆகுதா? ஓகே, ஆனாதான் லேட் ஆகுது, அதனாலதான் லேட் ஆகுது அப்படி சொல்லணும். எவனாவது லைவில் வந்து எனக்கு உடம்பு சரியில்லை, வயிற்று வலிக்குதுன்னா அதுக்கு உட்காந்து விளக்கம் சொல்லிட்டு இருக்க. ட்ரீட்மெண்ட் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோ மச்சி. ஓகே ஓகே, ஒரு கமெண்ட் படிச்சா சரன்னு அடுத்த கமெண்ட் படிச்சுட்டு போயிட்டே இரு. ஓகே 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 கலக்கி. கண்ணன் ஹாய் ஹாய், ஹலோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஆரம்பிக்கிற லைவ், ஆனா போடுற கமெண்ட் ஒழுங்கா படிக்கிறது இல்ல. விளக்கம் சொல்லி உனக்கு டைம் போயிடுது. அதுக்குள்ள ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு, பசங்களை அடிக்க போறேன் பா என்று போயிடுறேன். பசங்களை கூப்பிட போறேன் பாத்தியா? தமிழ் ரொம்ப மிஸ்டேக்கு. நான் வேற அந்த கமெண்ட்டுக்கு வந்து சரியா படிக்கிறது இல்லையா. தமிழ் மிஸ்டேக் இல்லாம ரைட் பண்ணு ஃபர்ஸ்ட். சரி, இப்ப நான் அந்த ரொட்டீனா எனக்கு நடந்துட்டு இருக்க ஒர்க்கை பத்தி பேசினேன் இல்லையா, அதுக்கு ஏதாவது கலக்கி வந்து ஒரு கமெண்ட் இருக்கும். அந்த கமெண்ட்டையும் தட்டி தட்டி விட்டுட்டு போவோம். ஏன்னா உன் மனசு ஆறாது இல்லையா. ஒரு நாள் ஹஸ்பண்ட் என்கிட்ட சேலஞ்ச் பண்ணாரு. இப்படிதான் என்ன பண்ணாருன்னா, அப்படி என்ன நீ பண்ணிடுற வீட்டுல அப்படின்னு கேட்டாரு. இத உட்காந்து மூச்சு வாங்க சொன்ன பத்தி, தயவு செஞ்சு விட்டுருமா, நான் போயிடுறேன் அப்படின்ட்டாரு. அதுல இருந்து என்ன இப்பெல்லாம் அது மாதிரி கேட்கறதே இல்லை. ஏன்னா அவங்கெல்லாம் 7:30க்கு லஞ்ச் பேக் எடுத்துட்டு போயிடுறாங்க. போயிட்டு 7:30 அகைன் 8:30 9:30 அது மாதிரிதான் ரிட்டர்ன் வராங்க. அவங்களுக்கு வெளியில வந்து உங்களுக்கு ஆபீஸ்க்கு 1000 ஒர்க் இருக்கலாம். ஆனா வீட்டுல இருக்கிற எல்லா ஒர்க்கையும் நாங்க தான் பார்த்தாகணும். அந்த தாட் ஏன் வரமாட்டேதுன்னு தெரிய மாட்டேங்குது. இப்ப நான் பேசாம அமைதியா இருக்கேன் இல்லையா, இப்ப ஒருத்தர் கூட வந்து கமெண்ட் போடுறது இல்லை. நான் ஏதாவது ஒரு டாபிக் பிடிச்சி பேச ஆரம்பிச்சுவேன், அதுக்கு இடையில கமெண்ட்டை தட்டி விட்டுட்டு போயிடுறது. கேட்டா அதுக்கு நான் ரிப்ளை பண்ணல அப்படிங்க வேண்டியது. இது மட்டும் என்ன நியாயம்? மார்னிங்கே ட்ரெஸ் எல்லாத்தையும் வாஷ் பண்ணி போட்டிருந்தேன்னா இன்னும் விட்டோம் அப்படின்னா ஈவினிங் மழை எதுவும் வந்துருச்சுனாலோ இல்லை இதுக்கப்புறம் நைட்டு எடுக்க மாட்டேன். அப்புறம் வெயிலில் ரொம்ப வெளுத்து போன மாதிரி ஆயிடும் ட்ரெஸ்ஸு. பாத்தீங்களா, அமைதியா தானே இருக்கேன். இப்ப கமெண்ட் போட்டா படிப்பேன்ல, நான் ஏதாவது ஒரு டாபிக் எடுத்து பேசிக்கிட்டே போவேன் வேகமா. அப்பதான் டைப் பண்ணி கமெண்ட் போடுறது. ஓகே காய்ஸ், சேனலுக்கு புதுசா இருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கிங்க. மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்க. கண்ணுல என்னமோ விழுந்துருச்சு. இந்த கிளாத் எல்லாம் மடிச்சு வச்சுட்டேன் அப்படின்னாலே எனக்கு வந்து பெரிய வேலை முடிஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் ஆகும்.